ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, சாமுண்டீஸ்வரி வீட்ல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததோட ராஜராஜா கேக்குறாரு, என்ன ஈஸ்வரி எல்லாரையும் வர சொல்லியிருக்க, என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாக பூஜைக்கு போனப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. சம்மந்தமே இல்லாம ஒரு போலீஸ்காரன் உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போனான். உங்க அம்மா வந்துட்டு நம்மளுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் எவனோ ஒருத்தன் உங்களை கைது பண்ணியிருக்கான். சோ கண்டிப்பா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த கோவிலுக்கு போறப்ப யாருமே தனியா எங்கேயுமே போக கூடாது. எல்லாருமே என் கண் பார்வையிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, அதான் நம்ம மாப்பிள்ள ராஜா இருக்காருல்ல, அவரை மீறி நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கும் அதே நம்பிக்கை தான் மாப்பிள்ள. என் ராஜா மாப்பிள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அவரு போனதுனாலதான் இவரை வெளியில விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லி கேள்விப்பட்டேன். இது கேட்டதோட ராஜராஜா கேக்குறாரு, ஆமாமா, நீ கவலைப்படாத, நீ பதட்டப்படாத, எதுவும் கெட்டது நடக்காது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க. அதோட இன்னொரு விஷயம், இந்த யாக பூஜையில போனப்ப அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப உருகிட்டு கிடந்தீங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் இந்த வாட்டி இருக்க கூடாது. நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போறோம், கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிக்கிறோம், அதோட வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். அதுதான் நீங்க உங்க அம்மா அப்பாவை பாக்குற கடைசி. அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிடிவாதம் பிடிச்சாலும் நான் கூட்டிட்டு போக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டதோட ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை என்ன இப்படி முரட்டு பிடிவாதத்தனமா இருக்காங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அந்த சிவன் தான் எப்படியாவது சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தணும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போற நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம மேல உள்ள கோவம் எல்லாமே குறையணும். சீக்கிரம் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு. மயில் வாங்கணும் சொல்றாரு, மாமா கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிரும், நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அப்புறமா ராஜா வராரு. ராஜா வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறோம். அதே சாயந்தரமே நம்ம ஊருக்கு வந்துடுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா சொல்றாரு, சரிங்க, எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்குன்னு சொன்னாங்க. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சந்திரா இத பாத்துக்கிட்டே, ஏ டிரைவர், அந்த பேங்க்ல வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா கும்பாபிஷேகத்துல கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாதுடா. நீதான் கார்த்தி அப்படிங்கிற விஷயத்த எவனாவது ஒருத்தனை வச்சு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரூமுக்குள்ள போறாரு. அங்க போனதோட நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, கார்த்திய பார்த்து, இது மாதிரி நான் ஊருக்கு போற விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியாது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, எப்பவுமே முன் வச்ச கால பின் வைக்கவே கூடாது. நீ ஒரு முடிவை எடுத்துட்டியல்ல, அதுல ஏன் நீ மறுபடியும் வந்துட்டு மாறுற? நீ வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மைதானே? உன் மனசார தானே ஆசைப்பட்ட வெளிநாடு போகணும் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, ஒருவேளை நான் தப்பான முடிவு எடுக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ஃபிளைட் டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல தப்பான முடிவு எடுத்துட்டனா அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப தப்பு. நீ வந்துட்டு வெளிநாடு போ, 5 வருஷம் ரிலாக்ஸா இரு, யாருமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உனக்கா பிடிச்சிச்சுன்னா 5 வருஷம் கழிச்சு ஊருக்கு வா. அப்படி உனக்கு வரவே பிடிக்கல அப்படின்னா அங்க ஏதாவது உனக்கு நல்ல லைஃப் அமையும், அதையே பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இரு. உன்னோட இந்த சுதந்திரத்துல நான் என்னைக்குமே தலையிட மாட்டேன், சரியா? இது கேட்டதோட ரேவதி யோசிக்கிறாங்க, இந்த அளவுக்கு இவர் நல்லவரா இருக்காரு, ஆனா இவரை போயிட்டு நான் இப்படி தப்பா நினைச்சிட்டு ஊரை விட்டு போக பாக்குறேனே அப்படின்னு ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, நான் வெளிநாடு போறதை நினைச்சு உனக்கு எதுவும் கவலை இல்லையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, இது உன்னோட முடிவு, இத பத்தி என்கிட்ட கேட்க கூடாது. காலையில நம்ம கும்பாபிஷேகத்தை முடிப்போம், ஈவினிங் போல நீ வெளிநாடு கிளம்பிரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, நம்ம வீட்டுல உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லாம கிளம்ப போறோமா இன்னைக்கு சாயந்தரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகும் பொழுது சிவனாண்டியையும் முத்துப்பாண்டியையும் காமிக்கிறாங்க. முத்துப்பாண்டி சிவனாண்டி கிட்ட, இங்க பாரு மவனே, என்ன நடந்தாலும் சரி இந்த சாமுண்டீஸ்வரி ஊரை விட்டு போகும் பொழுது மறுபடியும் சரியா அவமானப்பட்டுட்டு தான் போகணும். சிவனாண்டி கேக்குறாரு, எங்க சித்தப்பா, நானும் பல விஷயங்களை ஏற்பாடுகள் பண்றேன், எப்படியாவது இவளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாத்துலயுமே இந்த ராஜா இருக்கான, அவன் அப்படியே பெருஞ்சுவர் மாதிரி
தடுத்துறான். அவன் கிட்ட இருந்து எதுவுமே பண்ண முடியல. மாமா இது சித்தப்பா இது கேட்டதோட முத்துப்பாண்டி சொல்றாரு, மவனே இந்த வாட்டி நான் பண்ணிருக்க திட்டத்துல இருந்து அந்த சாமுண்டீஸ்வரியால தப்பிக்கவே முடியாது. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன திட்டம் போட்டிருக்கீங்க சித்தப்பா? அப்ப அவரு சொல்றாரு, ஏற்கனவே அவ அம்மா சிவகாமி எந்த பட்டத்தோட செத்து போனா? சிவனாண்டி சொல்றாரு, சாமி நகைகளை திருடிட்டதா தான் இறந்தாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப அதையேதான் நம்ம இப்போது பயன்படுத்த போறோம். இப்ப அந்த சாமி நகைகளை எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியோட பேக்ல போட்டுட்டு சாமுண்டீஸ்வரி தான் நகையை திருடனா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சாமுண்டீஸ்வரி தான் மறுபடியும் திருடிட்டா, சாமுண்டீஸ்வரியோட அந்த பரம்பரை புத்திய காமிச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ஊரை விட்டு போகும் பொழுது அவளும் திருடி, அவ அம்மாவும் திருடி, அவ குடும்பமே திருடி குடும்பம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. இது எப்படி இருக்கு? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா பிளான் எல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஒருவேளை அந்த ராஜா ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்றது? சோ அது கேட்டதோட முத்துப்பாண்டி சொல்றாரு, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி நான் பக்காவா பிளான் பண்ணியிருக்கேன். நான் 2 பேரை கூப்பிட்டிருக்கேன். அவனுங்க நேக்கா திருடி சாமி நகையை திருடி கொண்டாந்து சாமுண்டீஸ்வரியோட பையில போட்டுருவாங்க, கவலைப்படாத. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சரிங்க சித்தப்பா இந்த வாட்டி உங்களை நம்பி இறங்குறேன். அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, கவலைப்படாத மோனே, இன்னைக்கு ஜெயிக்க போறது நம்ம தான். ஊரை விட்டு போகும் பொழுது சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு தான் போவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பரமேஸ்வரிய காமிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததோட பரமேஸ்வரி கிட்ட, அம்மா நகையெல்லாம் பத்திரமா தானே இருக்கு? பரமேஸ்வரி சொல்றாங்க, நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, இல்ல இது மாதிரி நகை போன வாட்டி எப்படி திருடு போனுச்சு அப்படின்னு தெரியுமில்ல, இந்த சாமுண்டீஸ்வரியோட அம்மா தானே நகையை திருடுனாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல நிக்கிறாங்க. விருமனை பார்த்து, விருமா வார்த்தைய அளந்து பேசு, எங்க அம்மா தான் நகையை திருடுனாங்க அப்படின்னு இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல, அதுக்குள்ளயும் என் அம்மா தான் நகையை திருடுனாங்க அப்படின்னு சொல்லாத. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, விருமா ஆரம்பத்திலேருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் மருமகள்களையும் என் மருமகளோட குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்ன அப்புறம் இந்த கோவில் திருவிழால இருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும். இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, உண்மைய சொன்னா அப்படியே கோவம் வரும், சரி நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி அவங்க அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஈஸ்வரி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ராஜராஜர்கிட்ட போயிட்டு, பாத்தீங்களா ஊருக்குள்ள கூப்பிட்டு அவமானப்படுத்துறதுக்காகவே இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு தாங்க நான் வரக்கூடாது வர முடியாது அப்படின்னு சொன்னேன். என் அம்மாவை அவமானப்படுத்தின இந்த ஊருக்கு நான் வந்ததே தப்பு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வெறியோட பேசுறாங்க. இதை கேட்டதோட ராஜராஜர் சொல்றாரு, அம்மாடி தயவு செஞ்சு கோவப்படாதம்மா, அந்த விருமன் தான் தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்குறான், அம்மா ஏதாவது சொன்னாங்களா நீ ஏன் சொல்ல? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க தானே இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணம், எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் விருமன் நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, லைட்டா பிரச்சனையை தூண்டி விட்டுட்டேன், நீங்க நகையை மட்டும் அந்த சாமுண்டீஸ்வரியோட பையில கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னா போதும், மிச்சத்தை நான் பார்த்துப்பேன். இதை கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க சித்தப்பாட்ட, சித்தப்பா ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு பார்த்து 3 பேர் வராங்க. அந்த 3 பேருக்கிட்டையும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, கரெக்டா அந்த நகையை யாருக்கும் தெரியாம திருடி கொண்டாந்து சாமுண்டீஸ்வரியோட பைக்குள்ள கரெக்டா போடணும், சரியா? அவனுங்க சொல்றாங்க, சார் நாங்க திருடுறதுல பக்கவான ஆளு, கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த நகையை எடுக்கிறாங்க. நகை எடுத்து கொண்டாந்து நேரா சாமுண்டீஸ்வரியோட பையில போடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு இது தெரியாது. இன்னொரு பக்கம் கோயில் பூஜைக்கான நேரமும் வருது. சிவனாண்டி கிட்ட போயிட்டு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, சார் நாங்க நகைய வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம், போயிருங்க, உங்களை பார்த்தா வெளியால் அப்படின்னு நினைச்சு உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட அந்த 3 பேரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப சிவனாண்டி விருமனை பார்த்து, விருமா உன் வேலையை ஆரம்பியே, விருமனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்து நிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி ராஜராஜா எல்லாரும் வராங்க. அப்ப சாமிக்கு நகைய சாத்துறதுக்காக நகையை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்பதான் பரமேஸ்வரி போயிட்டு நகை எடுக்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நகையை காணும். அதை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு பேரெதிர்ச்சி. பரமேஸ்வரியோட வந்து நகையை காணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னனே, நகை கண்டிப்பா காணாம போக போகுது, நகைக்குன்னே ஒரு குடும்பமே இங்க திருட வந்திருக்கு அப்படின்னு.
இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ விருமா நாவ அடக்கி பேசு. விருமன் கேக்குறாரு, நான் உங்க மேல பழி போடலையே, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம இடையில வரீங்க? அப்ப நகைய நீங்க தான் எடுத்தீங்களா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, விருமா ஆரம்பத்துல இருந்தே நீ கலகத்தை உண்டாக்குறதுக்கே பேசிக்கிட்டு இருக்க. என் மருமகள்கள் அந்த நகையெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட கோடான கோடி சொத்து இருக்கு. அவங்க எதுக்கு இந்த நகையை எடுக்க போறாங்க? அப்ப விருமா சொல்றாரு, யாருக்கு தெரியும், அது பொறப்புலயே வந்ததா இருக்கும். இது கேட்டதோட செம்ம காண்டாக்குறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. நேரா விருமனை பார்த்து, விருமா இப்ப ஏன் மேல சொன்ன சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு ஒழுங்கா பார்க்காம இருந்ததுனாலதான் எங்க அம்மா மேல பலி போட்டீங்க. இன்ன வரைக்கும் என் அம்மா மேலதான் பலி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க தேடி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு சாமுண்டீஸ்வரியோட பைய செக் பண்ணி பார்த்தா சாமுண்டீஸ்வரியோட பையில நகை இருக்கு. இதை பார்த்ததோட திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. விருமன் சொல்றாரு, அது சரி, நான் சொன்னது சரியா போச்சே, நான் சொன்ன மாதிரியே சாமுண்டீஸ்வரியோட பரம்பரை பத்தியே காமிச்சிட்டாலே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகி, இங்க பாருங்க, இந்த நகையை நான் எடுக்கவே இல்லை. இந்த நகைகள்லாம் நான் ஆசைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் இந்த நகையை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க பையில இருந்து தான் நகையை எடுத்தோம். அதனால நீங்க தான் வந்து திருடி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, இங்க பாருங்க, அவங்க நகையை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாரு, நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணாத, இவங்கதான் நகையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதே நேரம் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அன்னைக்குதான் சரியா விசாரிக்காம ஒரு குடும்பத்தையே நான் காலி பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி சரியா விசாரிக்காம சாமுண்டீஸ்வரி தான் நகை எடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தீர விசாரிக்கணும். இங்க பாருங்க, என் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவரு சாமியாடி அருள்வாக்கு சொல்றது எப்பவுமே பழக்கம். அவர் வந்து இந்த நகை எங்க இருந்துச்சு, யாரு எடுத்தா அப்படிங்கறத அவரே காட்டி கொடுப்பாரு. அதே நேரத்துல அந்த சிவனாண்டி முத்துப்பாண்டிய பார்த்து, என்ன சித்தப்பா இது, ஏதோ ராஜ சேதுபதி வந்து சாமி ஆடுவான்னு சொல்றாங்க, ஒருவேளை உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, டேய் மவனே, அதெல்லாம் சும்மா நடிப்புடா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சித்தப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல. அதுக்கு அவரு சொல்றாரு, நீ பயப்படாதடா மவனே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க, நகையை நம்ம தான் எடுத்திருக்கோம், சாமுண்டீஸ்வரியோட பையில நம்ம தான் நகையை வச்சிருக்கோம், ஒருவேளை நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு அவர் சாமியாடி சொல்லிட்டா என்ன பண்றதுங்க, எனக்கு இன்னமும் பயமா இருக்கு. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா கவலைப்படாத, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், சித்தப்பா இருக்காருல்ல. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா போனதோட சித்தப்பா கேக்குறாரு, என்னடா மருமவ என்ன சொன்னா? சிவனாண்டி சொல்றாரு, அவ கொஞ்சம் பயப்படுறா. அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், நீ கவலைப்படாதடா மோனே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜி சேதுபதி அப்படியே ஆக்ரோஷத்தோட சாமியாடுற மாதிரி வராரு, கையில அருவாவோட. எல்லாரும் இதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி அங்கிருந்து போயிட்டு ராஜ சேதுபதி முன்னாடி போய் நின்னு, இங்க பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே தப்பு மறுபடியும் நடந்திருக்கு. என் மருமக மேல தப்பே இல்லை, அவ இந்த நகையை எடுத்திருக்க மாட்டா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை மாட்டி விடணும், அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு காட்டி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ராஜ சேதுபதி ஆக்ரோஷத்தோட ஆடுறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே தப்பு மறுபடியும் நடக்குது. யாரு மேல தப்பு இல்லையே அவங்க மேல மறுபடியும் பழி சுமத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரு பண்றது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன். இன்னும் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கால்ல வந்து விழுந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா என்னோட கோபத்துக்கு ஆளாகுவ அப்படின்னு ராஜ சேதுபதி சத்தம் போடுறாரு. அப்ப சிவனாண்டி முத்துப்பாண்டிய பார்த்து, சித்தப்பா என்ன சித்தப்பா அது, எனக்கு என்னமோ பயமா இருக்கு சித்தப்பா. முத்துப்பாண்டி சொல்றாரு, மவனே நீ தைரியமா இருடா. அப்ப அந்த ராஜ சேதுபதி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் காலில் விழுகலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட. அப்ப முத்துப்பாண்டி அப்படியே ஸ்ட்ராங்காவே நிக்கிறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா நீயே சொல்லியா, இதெல்லாம் யாரு பண்றது, யாரு என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறது, சொல்லியா அப்படின்னு சொன்னதோட ராஜ சேதுபதி டக்குன்னு நேரா அந்த முத்துப்பாண்டிய பார்த்து, டேய் வரமாட்டியாடா அப்படின்னு கேட்க, முத்துப்பாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அந்த முத்துப்பாண்டிய பாக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா முத்துப்பாண்டிய பார்த்து, ஒன்னதான் ஐயா கூப்பிடுறாரு வா. அப்ப முத்துப்பாண்டி பயத்துல நிக்க சிவனாண்டி கேக்குறாரு, சித்தப்பா என்ன சித்தப்பா அது?
அப்ப முத்துப்பாண்டி சொல்றாரு, இருடா மோனே, நான் பாத்துக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ராஜசேதுபதி கேக்குறாரு, ஏய் மரியாதையா சொல்லு, அந்த நகைய எதுக்காக அவளோட பையில வச்ச? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மிரட்டினத்தோட இதெல்லாம் முத்துப்பாண்டிக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்ப ராஜ சேதுபதி கேக்குறாரு, டேய் வாடா அப்படின்னு சொன்னதோட முத்துப்பாண்டி நேரா பயந்துகிட்டே ராஜ சேதுபதி கிட்ட வந்ததோட ராஜ சேதுபதி கேக்குறாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டே இல்ல, இப்ப எதுவுமே தெரியாம பதுங்கி இருக்கிற, அகப்பட்டுட்டியாடா அப்படின்னு சொன்னதோட அவரு நேரா ராஜ சேதுபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ராஜ சேதுபதி சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுறாரு, ஏ ஈஸ்வரி இங்க வா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி பக்கத்துல வந்து நிக்க, அப்ப ராஜ சேதுபதி கேக்குறாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா இவன் பரமேஸ்வரியாலதான் செத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீல்ல, ஆனா உன் அம்மா ஒன்னும் இந்த பரமேஸ்வரியால சாகல. உன் அம்மா செத்தது திட்டமிட்ட சதி. இந்த அருக்காம்பாரி இவன் தான் உங்க அம்மாவுக்கு விஷத்தையே வச்சிருக்கான். இதனாலதான் உங்க அம்மா இறந்திருக்கா. அதுவும் ஸ்லோ பாய்ஷன். இல்லைன்னா அவ இறந்திருக்கவே மாட்டா. அன்னைக்கு அவ அப்படி இறந்ததுக்கு முக்கிய காரணமே இவன் தான். ஆனா இத்தனை வருஷமா ராஜ சேதுபதியோட குடும்பம் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு இவ்வளவு கோவத்தோட இருந்த. ஆனா அவன் மேல எந்த தப்புமே இல்லை. ராஜ சேதுபதி ஒரு நிரபராதி. அந்த ராஜ சேதுபதியோட குடும்பமும் நிரபராதி. நீ தான் அவங்க மேல ரொம்ப தப்பான அபிப்பிராயத்தோட இருந்துட்ட. இங்க பாரு, உன் பழைய பகை எல்லாத்தையும் மறந்துரு. இந்த முத்துப்பாண்டி தான் காரணம். இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. ராஜ சேதுபதி அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு நம்பாம இருக்க முடியல. சாமுண்டீஸ்வரி முத்துப்பாண்டியை பார்த்துட்டே, அப்ப நீதான் என் அம்மாவுக்கு இறப்புக்கு காரணமா அப்படின்னு கேட்க, அப்ப முத்துப்பாண்டி சாமுண்டீஸ்வரியை பார்த்து என்னை மன்னிச்சிரு சாமுண்டீஸ்வரி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறாங்க. இதை நம்ம கார்த்தி பார்த்துட்டு ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியை தடுக்கிறாரு. அத்தை, தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க, இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கலாம், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவன் உயிரோடவே இருக்க கூடாது, என் அம்மாவை திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த கதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி முத்துப்பாண்டியோட உண்மையான ரூபம் வெளியில வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.